வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பார்க்கலாம். இன்னைக்கு பற்றி பார்க்க போறோம்னா அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் AAPCS இந்த ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போறோம். இது தொழில் தொடங்க மிக அருமையான திட்டம் கூட சொல்லலாம். இந்த ஸ்கீம் மூலியமா உங்களுக்கு தொழில் தொடங்க 1 கோடி வரைக்கும் மானியம் தராங்க. வாங்க இந்த வீடியோவில் இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எங்கே அப்ளை பண்ணுறது, என்ன தொழில் தொடங்கலாம், இதனால் பயன்கள் என்ன, இன்னும் மேல் பக்கம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ண பாருங்க, ஒவ்வொரு தகவலும் பயனுள்ளதாக இருக்கும். வெல்கம் டு தடைகளையுடைய சரித்திரம் முறை. இந்த ஸ்கீம் பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் சதீஷ் அவர்கள் ஒரு செய்தி எடுக்கிறாங்க. வாங்க அதெல்லாம் சீக்கிரம் பழவாங்க. இதுதான் செய்தி. வாங்க எல்லாம் சீக்கிரம் பழவாங்க. ஆதிதிராவிடம் மற்றும் பழங்குடியினர் வகுப்பைச் சேர்ந்த தொழில் முனைவோர்களுக்கான சிறப்பு திட்டமான அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் பயன்பெற திட்ட அறிக்கை மற்றும் ஆவணங்களுடன் www.msmeonline.tn.government.in என்ற இணையத்தின் மூலம் விண்ணப்பித்து பயன்பெற சொல்கிறாங்க. மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சதீஷ் அவர்கள் கூறியுள்ளதாவது: அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தின் கீழ் ஆர்வமுள்ள புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் உருவாக்கம் செய்வதற்கான நேரடி வேளாண்மை தவிர்த்த உற்பத்தி, சேவை, வணிகம் சேர்ந்த தொழில்கள் திட்டத்துக்கு கடன் உதவியோடு இணைந்த மானியம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது புதுசாக தொழில் தொடங்க இருக்கும். ஆல்ரெடி இருக்கிற தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு உற்பத்தி, சேவை அண்ட் வணிகம் சார்ந்த தொழிலுக்கு மானியம் வழங்குறாங்களாம். வேளாண்மை தவிர்த்த தொழில்கள், வேளாண்மை தவிர்த்த தொழிலுக்கு தான் இதுக்கு மானியம் வழங்குறாங்க. வேளாண்மை சார்ந்த தொழிலுக்கு இதுக்கு இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் இல்லை. அடுத்து வாங்க இந்த ஸ்கீம் மூலிமா என்னென்ன தொழில் தொடங்க பார்க்கலாங்க. உணவு பதப்படுத்தல், தென்னை சார்ந்த தொழில்கள், ஆயுத்த ஆடைகள் தைத்தல், ரைஸ் மில், இன்ஜினியரிங் தொழில்கள், பிளாஸ்டிக் அண்ட் இன்ஜெக்ஷன் மோல்டிங், சிலக் ரிலீவிங், ஸ்பின்னிங் மில், பவர் ரூம், கட்டுமான பொருட்கள், மளிகை கடை, வணிகப் பொருட்களின் மொத்த விவகாரம் மற்றும் சில்லறை விற்பனை, அழகு நிலையம், உடற்பயிற்சி கூடம், வாடகை கார், ஆட்டோ, வேன், பேருந்து, காங்கிரீட் மிக்சர், ஆம்புலன்ஸ், போரிங், குளிர்சாதன ட்ரக் உள்ளிட்ட தொழில்கள் இந்த ஸ்கீம் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இங்கே கொண்டிருக்கும் தொழில் நிறுவனங்களுக்கு விரிவாக்கம் செய்யலாம் சொல்கிறாங்க. அடுத்தது பல்துறையாக்கம், நவீனமாக்கல், தொழில்நுட்ப மேம்பாடு ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கு மானியம் வழங்கப்பட்டு செய்கிறாங்க. அடுத்து வாங்க இந்த ஸ்கீம் மூலியமா எந்த தொழிலுக்கு எவ்வளோ மானியம் தரான்னு பார்க்கலாங்க. இத்திட்டத்தின் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு திட்ட மதிப்பீட்டில் 30% அதிகபட்ச மானியம் 1 கோடி வரைக்கும் தராங்க. அதுவே சேவை சார்ந்த தொழிலுக்கு திட்ட மதிப்பீட்டில் அதிகபட்சம் 0.75 கோடி வரைக்கும் மானியம் தராங்க. அது 75 லட்சம் வரைக்கும் மானியம் தராங்க. அடுத்து வியாபாரம் சார்ந்த தொழிலுக்கு திட்ட மதிப்பீடு அதிகபட்சமாக 50 லட்சம் வரைக்கும் மானியம் தராங்க. அடுத்தவங்க இந்த ஸ்கீம்ல என்னென்ன பயன்கள் பார்க்கலாங்க. கடன் திரும்ப செலுத்தும் காலம் முழுவதும் 10 ஆண்டுக்கு மிகாமல் இருந்தால் 6% வட்டி மானியமாக அனுப்பிச்சுக்கிறாங்க. தொழில் முனைவோருக்கு தம் சொந்த தொழில் நிதியில் செயல்படுத்தும் திட்டங்களுக்கு 35% மானியம் செய்கிறாங்க. அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி தகுதியில் என்ன பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமுக்கு ஆதிதிராவிடம் மற்றும் பழங்குடியினர் பிரிவை சேர்ந்த எந்த ஒரு தனிநபரும் மற்றும் முழு உரிமை கொண்ட தனி உரிமையாளர்கள், பங்குதாரர் கூட்டாண்மை, பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்கள்லாம் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் அவங்க ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவுகளை சேர்ந்ததாக இருக்கணும். அடுத்தது இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விண்ணப்பதாரருக்கு கல்வி தகுதி தேவையில்லை. இதுக்கு கல்வி தகுதி தேவையில்லை. வயது 18 வயது முதல் 55 வயதுக்குள்ள இருக்கணும். மேலும் எர்த் மூவர்ஸ், லாரி, டிப்பர், டிராக்டர், JCB, விவசாய கருவிகள் மற்றும் கட்டுமானம் அல்லது கட்டிடம் தொடர்பான தொழில்கள், நேரடி வேளாண்மை தொடர்பான தொழில்கள் இதுக்கு தகுதி இல்லை. இதற்கு தகுதி இல்லை. எதுனா எர்த் மூவர்ஸ், லாரி, டிப்பர், டிராக்டர், JCB, விவசாய கருவிகள் மற்றும் கட்டுமானம் மற்றும் கட்டிடம் தொடர்பான தொழில்கள், நேரடி வேளாண்மை தொடர்பான தொழில்கள், இதுக்கெல்லாம் இந்த ஸ்கீமுக்கு தகுதியிலும் செய்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, தகுதியும் ஆர்வமும் கொண்ட ஆதிதிராவிடம் மற்றும் பழங்குடியினர் பிரிவை சேர்ந்த தொழில் முனைவோர் திட்டத்தின் கீழ் பயன்பெற திட்ட அறிக்கை மற்றும் ஆவணங்களுடன் www.msmeonline.tn.government.in என்ற இணையதளத்தில் வாயிலாக விண்ணப்பித்து பயன்படலாம்னு சொல்றாங்க. அடுத்தது மேலும் இவங்களுக்கு பொது மேலாளர், மாவட்ட தொழில் மையம், ஒட்டப்பட்டி, தருமபுரி மாவட்டம் இருந்தால் இந்த அட்ரஸ் போய் கணக்கு கேட்டுக்கலாம். இல்லைன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தை போய் கணக்கு கேட்டுக்கலாம். தருமபுரி வந்தால் இந்த அட்ரஸ் ப்ளஸ் இந்த ஃபோன் நம்பர் கண்டுபிடி கேட்கலாம். இந்த ஸ்கீம் பற்றி டவுட்னா மேலும் சொல்றாங்கன்னா, ஆர்வமுள்ள ஆதிதிராவிடம் மற்றும் பழங்குடியினர் பிரிவை சேர்ந்த தொழில் முனைவோர் இத்திட்டத்தில் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ள அப்படின்னு சொல்கிறாரு.
இந்த ஸ்கீம் மூலிமா ஆதிராவிட மற்றும் பழங்குடியினை பிரிவை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் தொழில் தொடங்க முடியும். மற்றவங்க வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை. அவங்க வந்து விவசாயம் சார்ந்த தொழில்கள், நேரடி வேளாண்மை தொடர்பான தொழில்கள், கட்டுமானம் மற்றும் கட்டிடம் தொடர்பான தொழில்கள் வந்து தொழில் தொடங்க முடியாது. அவங்களுக்கு வந்து கல்வி தகுதி தேவையில்லை. வயசு வந்து 18 to 65 வயசுக்குள்ள இருந்தால் போதும். அவங்க வந்து இந்த ஸ்கீம் மூலிமா இந்த ஸ்கீம் மூலிமா ஆல்ரெடி சொன்ன தொழிலெலாம் தொடங்கலாம். இந்த ஸ்கீம் மூலிமா வந்து உற்பத்தி சார்ந்த தொழிலாக இருந்தால் வந்து 1 கோடி வரைக்கும், சேவை சார்ந்த தொழிலாக இருந்தால் வந்து 75 லட்சம் வரைக்கும், வியாபாரம் சார்ந்த தொழிலாக இருந்தால் வந்து 50 லட்சம் வரைக்கும் வந்து மானியம் தராங்க. அதுவே நீங்கள் 10 வருஷத்துக்குள்ள வந்து திரும்ப கட்டினா வந்து 6% வட்டி மானியமும் வழங்கப்படுகிறது. இந்த ஸ்கீமில் ஏதாவது டவுட்னா உங்கள் ஊருக்கு அருகே உள்ள மாவட்ட தொழில் மையம் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கங்க. அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதை மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் குரோம் பண்ணிக்கங்க. அதில் சர்ச் டைப் யூஆர்னு இருக்கும். அதில் MSME ஆன்லைன் டைப் பண்ணுங்க. அப்போ டைப் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் MSME online.tn.government.in ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி விடுவாங்க. அதை கிளிக் பண்ணி வந்ததுக்கப்புறம் இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதான் வந்து MSMEயோட மெயின் பேஜ். இதை சைடில் பாருங்கள் மெனு பார் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதில் ஸ்கீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இதில் பாருங்கள் நிறைய ஆப்ஷன் வரும். அதில் AAPCSன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இது வரைக்கும் வந்து இந்த ஸ்கீம் மூலிமா அப்ளிகேஷன் எவ்வளோ ரிசீவ் ஆகிக்குது, எவ்வளோ வந்து செலெக்ஷன் ஆகிக்குது, இன்னும் பல டேட்டில் கொடுத்துருப்பாங்க. திரும்ப பாருங்கள் சைடில் மெனுவாக இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்க. அதில் வந்து அப்ளை ஆன்லைன் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்க. இதில் நியூ அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ளீஸ் ரெஜிஸ்டர் அண்ட் லாகின் அப்ளையிங் ஃபார் ABS ஸ்கீம்னு ஒரு டிஸ்பிளே ஆகும். அதுக்கு ஓகே கொடுங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு அண்டு கேப்சரெலாம் கேட்கும். உங்களுக்கு ஆல்ரெடி யூசர் நேம், பாஸ்வேர்டு, கேப்சர் இருந்தால் அது போட்டு லாகின் பண்ணிக்கங்க. அப்படிலாம் ரெஜிஸ்டர்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் நேம் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிட்டு அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் டாக்குமெண்ட்டும் இந்த ஆதார் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்குதோ அது கரெக்டாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு கீழே வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் 12 டிஜிட் ஆதார் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். டைப் முடிச்சதுக்கப்புறம் வந்து கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். உங்களோட 10 டிஜிட் மொபைல் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு கீழே கிரேட் பாஸ்வேர்டுன்னு கொடுக்கும். மேலே ஒரு சில கண்டிஷன்லாம் கொடுத்துறாங்க பாருங்கள். அதை படித்து பார்த்துட்டு தகுந்த மாரி கீழே பாஸ்வேர்ட் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கேப்சா கேட்கும். மேலே கேப்சா பார்த்து டைப் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களுக்கு யூஸ் ஐடி பாஸ்வேர்டு வந்து கிரியேட் ஆயிரும். இதை வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்குள்ளே வேணால் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கோமோட வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ அந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.